لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم ان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. அல்லாஹ்வின் கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே, இன்றைய உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் என்றோ ஒரு நாள் மரணிக்க போகின்றோம் என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் அறிந்து வைத்திருக்கின்றோம். அல்லாஹ்வே திருமறையில் குறிக்காட்டுகின்ற பொழுது குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹ் திருமறையில் கூறுகின்றார். அவர்கள் உறுதியான கொற்றவர்கள் இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களும் என்றோ ஒரு நாள் என்ன செய்யப்பட போகின்றதா அறியப்பட போகின்றது என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் அறிவோம். இந்த உலகத்தில் அழிக்கப்பட்ட பிறகு நாளைய மறுமை நாள் என்று இருக்கின்றது என்பதை நம்பினால் மட்டுமே ஒரு முஸ்லிமாக இருக்க முடியும். அந்த மறுமை நாளை பற்றி, அந்த மறுமை நாளில் மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த உலகில் காண இருக்கின்றோம். அந்த மறுமை நாள் வருகின்ற பொழுது இந்த உலகத்தில் 2 சூர் என்பது கூறப்படும். நபிகள் ஸல்லல்லாஹு கூறுகின்ற பொழுது முதல் சூர் ஊதப்படக்கூடிய சமயத்திலே உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களும் அனைத்து பொருட்களும் மூச்சு அடைந்து விழுந்துவிடும். 2வது சூர் ஊதப்படுகின்ற பொழுது அனைத்து விழுந்த மடிந்து கிடந்த அனைத்துமே திரும்பி உயிரூற்றி எழுப்பப்படும். அந்த உயிரூற்றி எழுப்பப்படக்கூடிய சமயத்தில் நான் முதலாக இருப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த ஹதீஸில் என்ன தெரிகின்றது? இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்தும் சரி, அனைத்து உயிரினங்களும் சரி, என்றோ ஒரு நாள் மரணிக்க இருக்கின்றது. மறைந்த பிறகு அன்றைய மறுமை நாளுக்காக தன்னை விசாரணை செய்வதற்காக என்றோ ஒரு நாள் எழுப்பப்பட இருக்கின்றோம் என்பது இந்த ஹதீஸின் மூலமாக தெரிய வருகிறது. இன்னும் சொல்லப்போவதாக என்றால் திருமறையை குறிப்பிடுகின்ற பொழுது இந்த பயங்கரமான சத்தம், சூரியனுடைய சத்தம் எழுப்பப்படக்கூடிய சமயத்திலே அணி தன் தாயை விட்டும் தந்தையை விட்டும் வெறுண்டோடக்கூடியவனாக இருப்பான். தன் மனைவியை விட்டு வெறுண்டோடக்கூடியவனாக இருப்பான். தன் பிள்ளைகளை விட்டும் சகோதரனை விட்டும் ஓடக்கூடியவனாக இருப்பான். ஏன், எதற்கு சொன்னால் அந்த தன் தாயும் சரி, தன் பிள்ளையும் சரி, தன் இடத்தில் இருக்கக்கூடிய நன்மையை புரிந்துவிட்டு செல்லக்கூடாது என்பதற்காக. இந்த உலகில் வாழக்கூடிய பெற்றோர்கள் எடுத்துக்கொள்ளுங்க, தன் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுன்னு சொன்னா சிறு காயம் ஏற்பட்டா கூட அப்படி அவர் தாங்க முடியாத நிலையில் இருப்பார். சிறு வயதிலிருந்து ஒரு குழந்தை எப்படி அவர் பார்த்துக் கொள்வார். ஆனால் அந்த மறுமை நாளில் எப்படி தெரியுமா? தன் பிள்ளையை விட்டு வெறுண்டோடக்கூடியவராக தான் அந்த பெற்றோர்கள் இருப்பார்கள். அப்ப எப்படிப்பட்ட பயங்கரம் இங்கே நம்ம புரிகின்றது. மறுமை நாளுடைய விசாரணை எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்பதை இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், ஒவ்வொரு மனிதரிடத்திலும் தனித்தனியாக அல்லாஹ் விசாரிப்பானாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்ற பொழுது அல்லாஹ் அந்த மறுமை நாளிலே ஒவ்வொரு இடத்திலும் தனித்தனியாக விசாரிக்காமல் இருப்பதில்லை. அந்த சமயத்திலே 2 பேருக்கும் இடையில் மொழிபெயர்ப்பாளர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த நேரத்தில் அந்த அடியான் வலது பக்கம் பார்ப்பான். அந்த வலது பக்கத்தில் அவன் செய்த பாவத்தை தவிர எதுவும் இருக்காது. இடது பக்கமாக பார்ப்பானாம். அப்பவும் அவன் செய்த பாவத்தை தவிர எதுவும் இருக்காதாம். முன்புறமாக பார்க்கின்ற பொழுது அவன் நரக நெருப்பை அந்த சமயத்தில் காண்பானாம். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், அந்த நரக நெருப்பை விட்டு காத்துக் கொள்வதற்காக சிறு பேருக்கு துண்டையாவது தர்மம் செஞ்சு அந்த நரகத்தை விட்டு காத்துக் கொள்கள் அப்படின்றார். அந்த நரக நெருப்பு என்பது அவ்வளவு வேதனையாக இருக்கக்கூடிய நெருப்பு.
அந்த நரக நெருப்பை விட்டு நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஏதாவது நன்மை செய்தால் மாத்திரமே அந்த நேரத்தில் நாம் நரகை விட்டு காத்துக்கொள்ள முடியும். அந்த மறுமைக்காக அந்த மறுமை நாளுக்காக விசாரிக்கப்படக்கூடிய இந்த சமயத்திலே இன்னும் பயங்கரமான வேலை ஒன்று இருக்கின்றது. என்னவென்று சொன்னால் இந்த உலகத்தில் கோடை காலம் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த கோடை காலத்தில் வெயிலை அந்த வெப்பத்தை தாங்க முடியாத மனிதன் என்ன செய்கின்றான்? ஏதாவது தன் உடலை குளிர்ச்சியாக்குவதற்காக ஏதாவது குளிர்பானங்களையோ இல்ல அந்த சமயத்தில் ஏதாவது குளிர்ச்சியாக ஏதாவது ஒரு பொருளை தேடி செல்கின்றோம். ஆனா அந்த மறுமை நாளிலே இந்த உலகில் சூரியன் பல மனிதர்களுக்கு அப்பால் தான் இருக்கின்றது. அந்த சூரியனோட கதிரை கூட நம்மளால் தாங்க முடியல. ஆனால் அன்றைய மறுமை நாளிலே தன் தலைக்கு அருகாமையிலே சூரியன் வந்து அல்லாஹ் நிறுத்துவான் என்று சொல்கின்றான். அந்த தலைக்கு அருகாமல் நிறுத்துகின்ற பொழுது இந்த உலகத்தில் அவர்கள் செய்த பாவத்திற்கேற்ப அவர்கள் வேதனையால் மூழ்கிக் கொண்டிருப்பார்கள். சிலர் கண்கால் அளவிலும், சிலர் முழங்கால் அளவிலும், சிலர் இடுப்பு வரையிலும், வாய் வரையிலும் என்று வேதனையால் தன் செய்த பாவத்திற்கேற்ப மூழ்கி கொண்டிருப்பார்களாம். ஆனால் அந்த சமயத்திலே அந்த வேதனையை விட்டு காத்துக் கொள்வதற்காக அல்லாஹ் சில பேர் ஒரு சலுகை அளிக்கிறான். என்ன சலுகை அப்படின்னா, அந்த வெயிலிருந்து காத்துக் கொள்வதற்காக அரிசோலை நெல்லை அந்த சமயத்தில் ஒரு 7 நட்பண்பு உள்ள மனிதர்களுக்கு கொடுக்கின்றார். முதலாவது யார் என்று சொன்னால் நீதிமிக்க ஆட்சியாளர். நீதிமிக்க ஆட்சியாளர் யாரு? இந்த உலகத்தில் நீதிக்காக மட்டுமே தன் தீர்ப்பை வழங்கக்கூடியவர். இன்னும் சில பேர் இரண்டாவதாக என்று சொன்னால் அல்லாஹ்வின் அல்லாஹ்விற்காகவே ஊறிய ஒரு இளைஞர். மூன்றாவதாக தனிமையிலிருந்து அல்லாஹ்வை வச்சு நாளை மறுமை நாளிலே தன் விசாரணை என்ன அல்லாஹ் எனக்கு விசாரணை அளிக்க போற என்ன தீர்ப்பளிக்க போகிறேன் என்று பயந்து அல்லாஹ்வுடைய அச்சத்திலே தனிமை அழிகின்றான் இல்லையா, அவளுக்கு அந்த இளைஞர் கிடைக்கின்றது. நான்காவது எடுத்துக்கொண்டு சொன்னார், ஒரு உயர் அந்தஸ்துள்ள பெண் தவறுக்கு அழைக்கின்ற பொழுது நான் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகின்றேன் என்று அந்த தவறை விட்டு விலகுகின்றானே அவனுக்கு அந்த அர்ஜுன் என்பது கிடைக்கின்றது. இன்னும் சொல்லுவாங்க இருக்கிறார், தன் வலகரத்தால் செய்யக்கூடிய தர்மம் என்பது இடகரம் தெரியாத அளவுக்கு செய்கின்றானே அவனுக்கும் அந்த அர்ஜுனை நிலைக்கின்றது. ஏழாவதாக அல்லாஹ்வுக்காக நட்பு கொண்டு அல்லாஹ்வுக்காக நட்பை முடிக்கக்கூடியவர். அல்லாஹ்வுக்காக நட்பு கொண்டு அல்லாஹ்வை முடிக்கக்கூடியவர் என்று சொன்னால் ஒருவன் நண்பனை நோக்கி அழைக்கின்றான், இவன் கூட நட்பு வச்சுன்னு சொன்னான், இவன் எனக்காக தீனை விட்டு என்னை தடுப்பான் என்று ஒரு இடத்தில் நட்பு கொள்கின்றோமே அந்த நட்பு அல்லாஹ்வுக்காக நட்பை முடிப்பது என்று சொன்னால் இவன் இடத்தில் இருந்தால் என்னை வழிகெடுத்து விடுவான், இவன் என்னை தீமை நோக்கி அழைத்து செல்கிறான் என்று அவனை விட்டு நாம் விலகுகின்றோமே இது அல்லாஹ்வுக்காக தெரியக்கூடிய நட்பு. ஏனென்றால் அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த 7 நற்குணம் உள்ளவர்களுக்கு இந்த அர்ஷோரை நிழல் இருக்கின்றது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி கூறி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சூரிய வெப்பம் என்பது தலை கருகாமல் இருக்கக்கூடிய ஒரு வெப்பங்கள் அதிகமாக இருக்கும். அந்த வெப்பத்திலிருந்து காத்துக் கொள்வதற்காக இதில் ஏதாவது ஒரு நற்குணத்தில் அந்த அர்ஷோர் நிழலை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த நரக நெருப்பில் அன்றைய மறுமையான நரக நெருப்பு மிகவும் கொடுமையாக இருக்கும். அதனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி கூறுகின்றார்கள், மறுமை நாள் வருவதற்கு முன்பாக அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்வழியை செல்லுங்கள். ஏனென்றால் அன்றைய மறுமையாளரை குழம்புவானார், அன்றைய மறுமையாளரை அடியான் குழம்புவானார். என்னவென்று சொன்னார், இன்னும் எனக்கு ஒரு சிறு அவகாசம் கொடு, இன்னும் உலகத்தில் சென்று இன்னும் நான் அதிகமாக தர்மத்தை செய்து நல்லவனாக நான் ஆகிட்டு வருகின்றேன் என்று அந்த நாளில் மனிதன் குழம்பக்கூடியவராக இருப்பார். அந்த சமயத்திலே நாம் நன்மையாக செய்தோம் என்று சொன்னால் அந்த நரகத்தை விட்டு காத்துக்கொள்ளுடைய வாய்ப்பு கிடைக்கின்றது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாய்ப்பை நாம் எப்போது மாறிப்போம் என்று தெரியாது, எப்போது மறுமையால் வரும் என்று நமக்கு தெரியாது. அந்த மறுமையால் வருவதற்குள்ளாக இந்த உலகத்தின் வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அந்த மறுமையாளுக்காக தன் வாழ்க்கையை அமைத்து அல்லாஹ்வுக்காக தன் வாழ்க்கை அமைத்து எந்த பாவத்தை செய்திருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கோரி அந்த மறுமையாளுக்காக அந்த மறுமை வாழ்க்கைக்காக நரகத்தை விட்டு நம்மை காத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அடியாராக அல்லாஹ் முன்னிலையை மாற்ற வேண்டும் என்று கூறியவனாக இந்த உரையை முடித்து வருகிறேன். வாழ்க்கை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.